கிச்சன் கிளீனா இருக்கணும்னா ஆர்கனைஸ் பண்ணாதான் முடியும் அப்படின்றது கிடையாது. பிஸி ஒர்க்கிங் உமனுக்காக ஈஸியா கிச்சனை எப்படி ஒரு 12 ஸ்டெப்ஸ்ல நம்ம கிளீனா வச்சுக்கலாம் எவ்ரிடே அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இது. நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தா இல்ல உங்க பார்ட்னர் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. ஒரு ஒர்க்கிங் உமனாவது பிஸியா இருந்தாலுமே கூட வந்து நம்ம கிச்சனை கிளீனா வைக்க முடியும். இந்த 12 டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு கிச்சனை கிளீனா வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சமைக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சு கொஞ்சம் வேக வைக்கிற அந்த நேரத்துல வந்து விழுந்திருக்க வெசல்ஸை வந்து சைட் பை சைட் வாஷ் பண்ணிட்டே இருக்கலாம். கையோட வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு சிரமம் குறையும். நான்லாம் பேக்கிங் பண்ணும்பொழுது அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா வந்து பேக்கிங் வந்து ஒரு கஷ்டமான டஃப்பான ஜாப். ஐ மீன் லைக் அந்த பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே கழுவுலன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அடையா ஒட்டிக்கும். ஏன்னா பட்டரு, கீ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நான் டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சிருவேன். அண்ட் சமைக்கும் பொழுதே நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். பட் என்கிட்ட டிஷ் வாஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளை தூக்கி நான் டிஷ் வாஷர்லயும் போட்டுடுவேன். என்னதான் வந்து டிஷ் வாஷர் இருந்தாலுமே வந்து ஒரு 2 டைம்ஸ் இன் டேலாம் நான் வந்து ஓட்ட மாட்டேன். வெறும் நைட் டைம்ல மட்டும் தான் போடுவேன். ஸோ மார்னிங் விழுற பாத்திரத்தை நான் சைட் பை சைட் கழுவி வச்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது சமைக்கும் பொழுது அந்த வேகிற டைம்ல வந்து நம்ம இந்த சைட்ல கிச்சன்ல சிங்க்ல பாத்திரம் விழுந்துருந்தா அதை கழுவி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை சிம்பிள் ஆகும். டிப் நம்பர் 2, ஒன் டச் ரூல். நம்ம வீட்டில் எல்லா பொருளுக்குமே வந்துட்டு ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி கிச்சன்ல நம்ம வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு இடம் உண்டு, கரெக்டா? அதனால நம்ம ஒரு உப்பு எடுக்கிறோம் இல்ல புளி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம போட்டுட்டு உடனே பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல வைக்காம அந்த பாட்டில் திரும்பி அதே பிளேஸ்ல நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமைச்சு முடிச்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீன் பண்ணோன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது பிளேஸ்ல இருக்கும்ன்றதுனால நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம உப்பு எண்ணெய் இதெல்லாம் தான் வந்து எடுப்போம். மற்ற ஒரு புளி ஊற வைக்கிறோம் இல்ல பருப்பு வேக வைக்கிறதுக்காக பருப்பு டப்பா எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் டக்குன்னு நம்ம பிளேஸ்ல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை சிம்பிள் ஆகும். எண்ட் ஆஃப் த குக்கிங் வந்து நம்ம கிளீன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அது ஈஸியாவே இருக்கும். ஸோ இந்த ஒன் டச் ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து கிச்சனை கிளீன் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி இருங்க. டக்குன்னு எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டு எல்லா பொருளையும் அதாவது இடத்துல வச்சுட்டு பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரீசெட் பண்ணுங்க கிச்சனை. ஏன்னா அந்த கிச்சன்ல தான் நீங்க திரும்பி காலையில வந்து கண்ணு முழிக்க போறீங்க. அப்போ அந்த கிச்சன் வந்து நீட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காலையே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருக்கும். ஐயோ இவ்வளவு வேலை செஞ்சு ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நைட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நம்மளுக்கு கிச்சன் பார்க்கும்பொழுது புதுசா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம டேவை தொடங்கலாம். எப்பவுமே கவுண்டர் டாப்பை வந்து கிளீனா வச்சுக்க பாருங்க. கவுண்டர் டாப்பை எம்டியா வச்சுக்க பாருங்க. இப்போ சமைச்சு முடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த சமையல் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து சமைச்சதெல்லாம் கொண்டாந்து டேபிள் மேல, டைனிங் டேபிள் மேல வச்சிருங்க. இல்லைன்னா ஒரு கிச்சன்லேயே வந்து ஒரு ஓரமா ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கீங்கன்னா கூட்டு பொரியல், ரசம், சாதம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஓரமா அடுக்கி வச்சிருங்க. ஸோ தட் உங்க கவுண்டர் டாப் எப்பவுமே கிளீனா இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் கிளீனா இருந்தாலே வந்து கிச்சன் நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ரொம்ப நீட் பண்ணலனாலும் வந்து கவுண்டர் டாப் கிளீனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கிச்சன் வந்து எப்பவுமே கிளீனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை பண்ண மறக்காதீங்க. நான் சமைச்சு முடிச்சோன்னா எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சிருவேன். ஸோ தட் எனக்கு கவுண்டர் டாப்ல எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க பிடிக்காது. நம்பர் 5, எப்பவுமே வந்து சிங்கை கிளீனா வச்சுக்க பாருங்க. நைட்டு முக்கியமா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி சிங்க் கிளீனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டே ஃபுல்லா வந்துட்டு நான் விழுற பாத்திரங்களை கழுவினாலும் ஈவினிங்ல இருந்து பாத்திரங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். லைக் மத்தியானத்துல இருந்தே பாத்திரங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த பாத்திரங்களை வந்துட்டு ஒரு ஈவினிங் டீ போடும் பொழுது கொஞ்சம் லைட்டா வாஷ் பண்ணி டிஷ் வாஷர் உள்ள வச்சிருவேன். ஸோ எப்பவுமே வந்து என்னோட சிங்க் வந்து கொஞ்சம் கிளீனா இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா சிங்க்ல நிறைய பாத்திரங்கள் இருந்தா நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சிங்க் வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க. சிங்கை வந்து கிளீனா வச்சுக்கிறத விட சிங்கை ஃபில் ஆக விடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். நிறைய வேலை இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வரும். நம்பர் 6, நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். அதை மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் பாக்ஸ் 1 2 வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ் ஜென்ரலா எதுக்கு ஸ்டோர் பண்ணுவோம்னா, இப்போ யாருக்காவது ஏதாவது கொடுத்து விடணும்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல கொடுத்து விட்டுலாம். ஸோ தட் அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க போறோம், எத்தனை தடவை கொடுக்க போறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவ்வளோ டப்பா வேணுமா அப்படின்னு பாருங்க. எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 15 டப்பா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு ஷெல்ஃப் கொடுத்து ஒரு 10 15 டப்பா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலேயே கூட இருக்கும், 100 டப்பா கூட இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி அவங்களுக்கு வர இந்த பிரியாணி வாங்குறாங்கன்னா அந்த டப்பாவை கழுவி வச்சுப்பாங்க, ஸ்வீட் வாங்குறாங்கன்னா அந்த டப்பாவை கழுவி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாங்க நிறைய சேர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தப்பு நீங்க பண்ணாதீங்க. ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு கவர்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி சப்பர் பேக் ஒன்று வச்சிருக்கேன். இந்த பிக் பாஸ்கெட்ல கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பேக் வச்சிருக்கேன். அது ரொம்ப வரைக்கும் தான் நான் கவர் ஃபில் பண்ணுவேன். பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான
சம்டைம்ஸ் தேவைப்படும்ல. இப்போ நான்லாம் பெட் வச்சிருக்கேன். என்னோட பெட்டோட அந்த லிட்டர் அள்ளுறதுக்கே வந்து எனக்கு கவர்ஸ் தேவைப்படும். ஸோ நான் வந்துட்டு அது ஸ்டோர் ஆகுற வரைக்கும் தான் நான் சேவ் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்குமே வந்து கடைக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன பொருளை வந்து நம்ம கட்டி எடுத்துட்டு இப்போ வெக்கேஷன் போறோம்னா நம்மளோட சோப்போ பேஸ்ட்டோ எதுவுமே லீக் ஆகுற பொருள் எடுத்துட்டு போனோம்னா நம்ம கவர்ல கட்டி எடுத்துட்டு போவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்மளுக்கு கவர்ஸ் தேவை. ஆனா கொஞ்சம் தான் வேணும். என்னமோ நம்ம சொத்து சேர்க்கிற மாதிரி வீடு ஃபுல்லா கவர் சேர்க்கணும் நம்மளுக்கு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி சப்பர் பேக்ல நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட கட்டப்பை அந்த கொஞ்சம் துணி பேக் அதெல்லாம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துணி போடுற பேக் மாரி லாண்ட்ரி பாஸ்கெட் மாரி ஒண்ணு வச்சு, அதுல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே வந்துட்டு எனக்கு ஒரு 10, 15 தான் இருக்கும். அது வந்து அது ஃபுல் ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ ஒரு 10, 15 தான் இருக்கும். அந்த துணி பை நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படும். ஷாப்பிங் போறதுக்கு. இப்பலாம் நெறைய கடைகள்ல வந்து நம்மளுக்கு பேக்ஸ் குடுக்குறது இல்ல இல்லையா? நம்ம கட்டப்பை தான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயத்துக்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுவுமே வந்து வேணுமேன்றதுக்காக எக்ஸஸா ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாரி தான் நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்து எப்பயோ யாரோ வருவாங்க, அவங்களுக்கு நான் போட்டு குடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தேவையில்லாம வீட்ல வந்து கிளட்டர சேர்க்க வேணாம் அப்படின்றது தான் என்னோட அட்வைஸ். ஸோ பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏகப்பட்டது இருந்தா, உங்களுக்கு தேவையில்லாத பாக்ஸஸ் இருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல. அந்த டைம் வரும்போது யாருக்காவது குடுத்து விடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த டைம்ல நம்ம பார்த்துக்கலாம். டிப் 7 வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஜோன்ஸ் அசைன் பண்ணிக்கோங்க. ஜோன்ஸ்னா சொல்லி பகுதிகள் அசைன் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில வந்து நான் சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் வைப்பேன். இந்த பகுதியில நான் மசாலா சாமான் வைப்பேன். இந்த பகுதியில வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் வந்து நான் செராமிக் பிளேட்ஸ் அதெல்லாம் வைப்பேன். அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கும் வந்துட்டு நீங்க பார்ட் பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில நான் இத தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் உங்களுக்கு எடுக்கக்குள்ள ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது வந்து இங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் அதே மாரி எடுத்த பொருள திரும்பி எடுத்த இடத்துல வைங்க. சோ தட் நீங்க தேடியே வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. கிச்சன்ல முக்கியமா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, வைப்பிங் கிளாத். அத வந்து நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும். என்ன கேட்டா வந்து நான் மைக்ரோ ஃபைபர்ல வந்து ஒரு வைப்பிங் கிளாத் வச்சிருக்கேன். அந்த கிளாத்த தான் நான் துவைச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு நான் ஒரு விஷயம் பண்றேன். ஆக்சுவலி நான் இத வந்து ப்ரமோஷன்க்காக சொல்றேன்னு நீங்க நெனச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இந்த நான் சொல்லப் போற விஷயம் வந்து எனக்கு எதுவும் பே பண்ணல. ப்ராடக்ட்ஸ் எதுவும் அனுப்பி வைக்கல. நான் வந்து என்னோட யூசேஜ் வச்சு தான் சொல்றேன். ரீசென்ட்டா வந்து நான் ஹாப்பி பிளானட்டோட அந்த லிக்விட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. கிச்சன் கிளீனிங் வந்து எனக்கு பாதியா குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியா எடுத்துடுது. ஸோ நம்ம ஜென்ரலா வந்து இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் விம் லிக்விட் அதெல்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சு என்னோட அந்த பஞ்சு, அந்த கம்பி நாரு எல்லாத்துலயுமே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கடைசியா துணி வச்சு வைப் பண்ணும்பொழுது, அந்த துணியிலயும் வந்து எண்ணெய் பிசுக்கு ஒட்டிரும். கிளீனே ஆகாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் அந்த கம்பி நாரு, அந்த வைப்பிங் கிளாத் எல்லாத்தையுமே நான் சுடு தண்ணீல போட்டு ஒரு 2, 3 தடவ அலசி, கழுவி, காய வச்சு எடுத்து வைப்பேன். ஸோ அவ்ளோ வேலை பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரியான பிரச்சனையே இல்ல. ஹாப்பி பிளானட் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு ஸ்ப்ரே தான். ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு அத ஒரு இன்னொரு பிரஷ் வச்சிருக்கேன். அந்த பிரஷ் வச்சு கொஞ்சம் லைட்டா தேய்ச்சாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் லைட்டா தேய்ச்சுட்டு, அப்புறம் நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஒரு வைப் பண்ணி விட்டுட்டா அவ்வளதான். ஸோ வைப்பிங் கிளாத்ன்னு சொன்னோனே இந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு வந்து இப்ப இந்த வைப்பிங் கிளாத்த கிளீன் பண்றதுமே எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த வைப்பிங் கிளாத்துமே வந்துட்டு இந்த ஹாப்பி பிளானட்டோட ஸ்ப்ரேவ அடிச்சு கொஞ்சம் கசக்கி போட்டேன்னா முடிஞ்சு போயிடுது. அது இல்லாம அந்த கிளாத் கிளீன் பண்றதுக்காக அந்த ஸ்ப்ரேவ தனியா அடிச்சு துவைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வைப் பண்ணும் பொழுதே அதுல ஒட்டி வருதுல்ல, அத வச்சே நீங்க வாஷ் பண்ணாலே இந்த வைப்பிங் கிளாத் வந்து கிளீன் ஆயிடுது. யூஸ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு இருக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். மத்தபடி இது ப்ரமோஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வைப்பிங் கிளாத் எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. இது வந்து டே எண்ட் கிளீனிங்க பத்தி தான் சொன்னேன். டே எண்டுக்கு நைட்டுக்கு வந்து ஒரு கிளீன் பண்ணுவோம்ல, அந்த கிளீனிங் பத்தி தான் சொல்றேன். ஸோ அதுக்கு ஹாப்பி பிளானட் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நான் யூஸ் பண்றேன் அத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மத்தபடி வைப்பிங் கிளாத் எப்பவுமே பக்கத்துல வச்சுட்டு, ஏதாவது ஒண்ணு ஸ்பில் ஆச்சோ, இல்ல வந்துட்டு இந்த சாதம் வடிஞ்சு கீழ கொட்டுதோ, டக்குன்னு அத வைப் பண்ணிருங்க. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நான் வைப் பண்ணுவேன். வேலை முடிச்சுட்டு நான் வைப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் ஒட்டிக்கும். சூடுல வந்து நல்லா அடுப்புலயே ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் தொடச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்பப்போ ஸ்பில் ஆகுற விஷயங்கள நீங்க அப்பப்போ தொடச்சு எடுத்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வேலை குறைஞ்சிரும். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து டீக்ளட்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க கிச்சன்ல. தேவையில்லாத எக்ஸ்பயர் ஆன பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. உங்களோட ப்ரொவிஷன் டப்பாவெல்லாம் திறந்து பாருங்க. என்னென்ன பொருள் நான் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். என்னென்ன இந்த வாரத்துல வந்து என்னோட மீல் பேக்கேஜ்ல நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத மீல் பிளானர்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. என்ன பொருள் இருக்கு, இல்ல அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வராது. அண்ட் தேவையில்லாத பொருட்களுமே நீங்க தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த டீக்ளட்டர் எவ்ரி வீக் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து கிச்சன்ல எது எதெல்லாம் தேவையில்லாம இருக்குதோ அதெல்லாம் நம்ம
தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சாசர் வச்சுக்கோங்க பக்கத்துல. உங்களோட கரண்டிகள் எல்லாம் வந்துட்டு அடுப்பு மேல எங்கேயாவது இல்லைன்னா வந்துட்டு பாத்திரங்கள் மேல வைக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிளறிட்டு அந்த கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த சாசர்ல வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்க கிச்சன் கிளீனாவே இருக்கும். இல்லைன்னா நீங்க கிரேவி கரண்டி எடுத்து நீங்க அடுப்பு மேலேயோ இல்லை வேற எங்கேயோ வச்சீங்கன்னா கூட அந்த இடம்லாம் வந்து அழுக்காகும். அதை நீங்க துடைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்க தட்டு மேல வைக்கும் பொழுது பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. அண்ட் உங்க வேலை பலுவும் குறையும். அந்த குட்டி சாசரை மட்டும் எடுத்து கழுவி வச்சா போதும், உங்க வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லா நீட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. சமைக்கும் பொழுதே சைடை கிளீன் பண்ணிட்டே இருங்க. நான் சொன்னேன்ல, பாத்திரம் மட்டும் இல்ல, வைப் பண்றதும் சரி, எடுத்து வைக்கிறதும் சரி, எல்லாமே அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒரு சமையல் முடிஞ்ச உடனேயுமே வந்து கிளீன் பண்ணிருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நான் நைட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஓவர்லோட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சமையல் முடிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து வைப் பண்ணிருங்க. ஸோ தட் வந்து உங்க கிச்சன் கிளீனாவே இருக்கும். லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, கிச்சன்ல கவுண்டர் டாப் கிளீனா இருந்தா கிச்சனே கிளீனா இருக்கும் நம்ம பேசணும் இல்லையா. பட் ஸ்டில் வந்து சில பொருட்கள்லாம் கைக்கு ஈஸியா எடுக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட், சுகரா இருக்கட்டும், இல்ல காஃபி பவுடரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கை கெட்டுற தூரத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம் மட்டுமே ஒரு கார்னர்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஹேண்டியா இருக்கணும். அப்படி தூக்கிட்டு நீங்க கீழே வைப் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த கிச்சன் ஆர்கனைசர்னு போட்டீங்கன்னா வரும். சைட் ஸ்டாண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வெளியில வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி கபோர்டுல போட்டுருங்க. ஸோ தட் வந்து உங்களோட கிச்சன் எப்பவுமே பார்க்க கிளீனா இருக்கும். கபோர்டுல நீங்க எப்படி வச்சிருந்தாலுமே வெளியில வந்து பார்க்கறதுக்கு வந்து கிளீனா இருக்கும். ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ணணும், அதனால வந்து நான் அழகழகா பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும், பெரிய பாட்டில் சின்ன பாட்டில்னு அடிக்கடிக்கு வைக்கணும் அப்படின்லாம் வந்து எந்த அவசியமும் இல்லை. இதெல்லாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு வந்து டைம் நிறைய இருந்தா, நீங்க பிஸியா இருக்கீங்க, ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நிக்கிறதுக்கே நேரம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணாமலும் நம்ம கிச்சனை கிளீனா வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வைக்க முடியும். இந்த 12 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கிளீனா வச்சுக்க முடியும் அப்படின்னு எந்த விதமான அவசியம் இல்லை. அப்பப்போ கிளீன் பண்றது மூலமாவே வந்து நம்ம கிச்சனை வந்து கிளீன் அண்ட் ஆர்கனைஸ்டா பாக்குறதுக்கு வச்சுக்கலாம். நம்மளுக்குமே வந்துட்டு மனசு நிம்மதியா இருக்கும். கிச்சனை விட்டு கிச்சன் பார்க்கும் பொழுது பரவாயில்ல, இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் வந்து நம்ம கிச்சன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். முக்கியமா வந்து இந்த செவருலலாம் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருந்தாலே வந்து கிச்சன் ரொம்ப கிளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸாக நான் அந்த ஹாப்பி பிளானட் யூஸ் பண்ணுறதுனால ஐ மீன் லவ் வித் தட் ஹாப்பி பிளானட். அது வந்து ரொம்ப ஈஸியாக என்னோட வேலையை பலுவை வந்து அப்படியே பாதியாக குறைச்சிருச்சு. உங்களுக்கும் அந்த ஹாப்பி பிளானட் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டீக்ளட்டர் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பொருளை தூக்கி போடுங்க, வீட்லயே வச்சு சேர்க்காதீங்க. அதை நம்ம அடிக்கடி பண்ணிட்டே இருந்தோம்னாலே நம்ம வீடை வந்து ரொம்ப நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். அண்ட் கிச்சனையும் வந்துட்டு நான் சொன்ன இந்த 12 டிப்ஸை வச்சு ஈஸியா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிச்சன் கிளீனிங் இஸ் நாட் தட் டஃப். இங்க வந்து ஆர்கனைசிங் முக்கியம் கிடையாது, ரொட்டீன் தான் முக்கியம். ஸோ எவ்ரி டே வந்து நம்ம இதை ஒரு ப்ராக்டிஸ் ஆக்கிக்கிட்டு எவ்ரி குக்கிங்க்கு அப்புறம் நான் இதை பண்ணுவேன், எவ்ரி நைட் வந்து நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம கிச்சன் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரொம்ப பிஸியாக வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.